Hello everyone, welcome back to my channel Review 360. இன்றைக்கி நாங்கள் நிறைய சூப்பர் ட்ரிக்ஸோட கப் கேக் எப்படி ஈஸியாக செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன், மஞ்சள் கரு வேறையா வெள்ளைக்கரு வேறையா எடுத்துக்கிறேன், கோதுமை மாவு, சீனி, 3/4 கப் பால், அடுத்து வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், 200 கிராம் பட்டர், அதோட கொஞ்சமாக ஃபுட் கலரிங்கும் எடுத்துக்கிறேன். இது தான் கப் கேக் மோல்ட். இது நான் இன்றைக்கி பேப்பர் கப் கேக் மோல்ட் தான் இதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல எங்களோட பீட்டர்ட இந்த கம்பி வந்து நல்லா ட்ரையான நிலையில் வைக்கணும். இதில் எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் முட்டையோட வெள்ளைக்கருவை முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை நீங்கள் பீட் பண்ண போக்கில் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு சைடுக்காக பீட் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி பீட் பண்ணாமல் ஒரே பக்கத்துக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுங்க. இப்போ இதை நல்லா கை விடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாங்கள் வந்து பீட்டரை ஹை ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், நான் நல்லா ஹை ஸ்பீடில் தான் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு வந்து இந்த அளவுக்கு நல்லாவே பீட் ஆகுறதுக்கு பீட் பண்ணி எடுங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபீஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை நல்லாவே நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ முட்டையோட மஞ்சள் கருவை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பீட் பண்ண போக்கில் ஒரு பக்கத்துக்காக நான் இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது ஒரு கலரே சேஞ்ச் ஆகி இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டர். இப்போ பட்டரை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பட்டரையும் அதே போல் தான் பீட் பண்ணி எடுங்க. நல்லாவே மெல்ட் ஆகின நிலையில் பட்டர் எடுக்க வேணாம். இப்போ இந்த பட்டரையும் நான் நல்லாவே பீட் பண்ணி எடுக்கிறேன். இதை நான் வந்து பிகினர்ஸ்க்கும் பார்த்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக ஈக்கணும் அப்படின்றனால தான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இது வந்து யாருக்குமே ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ரெசிபி தான். கட்டாயம் மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நாங்கள் பட்டரை பீட் பண்ண போக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சில பேர் வந்து கப் கேக்கெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஆனால் பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னு சொன்னால் சுவை வந்து நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இப்போ நாங்கள் முட்டையோட மஞ்சள் கருவை பீட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை இதோட மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ கூடுதலாக நாங்கள் பீட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா நேரத்தோடைய நாங்கள் மஞ்சள் கருவை நல்லாவே பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் அடுத்தது முட்டையோட வெள்ளைக்கரு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மட்டும் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ ரெண்டாவது பேட்சையும் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த 3/4 கப் பாலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுங்க. இது மாதிரி நல்லா ஒரே பக்கத்துக்கு நீங்களும் பீட் பண்ணி எடுங்க. இப்போ அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு, அடுத்தது பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்செடுத்த மாவை இதில் எல்லாம் ஒரே மிக்க போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே பக்கத்துக்கு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஒரே பக்கத்தால் மிக்ஸ் பண்ணி எடுங்க. அடுத்தது இதில் நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் சேர்த்துறேன். ஒரு அழகான பிங்க் கலர் வரணும் அப்படின்றனால நான் வந்து இந்த கலர் ஃபுட் கலரிங் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நல்லா க்ரீமியாக வந்திக்குது எங்கள்ட கேக் பட்டர். பாருங்கள் எப்படி கீண்டு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கப் கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நாங்கள் கப் கேக் மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு நான் இப்போ கப் கேக் மோல்டெல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பட்டர் பூசிட்டு அடுத்தது அதுக்கு மேலே கப் கேக் மோல்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கூடுதலாகவே சேர்க்கணும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது பேக்காகி வரப்போக்கில் எங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். இது மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.